Hello friends, welcome back to Amazing DIY World. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா half roll வயரை வச்சிட்டு ஒரு சூப்பரான ஒரு கூடை எப்படி போடுறது அப்படிங்கறத பார்க்கலாம். இது போடுறது ரொம்ப ஈஸி. நீங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் கூடை போடுறீங்க அப்படினாலும் இந்த கூடையை கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. இத வந்து ஈஸியா போட்டுறலாம். ஏன் நான் இவ்ளோ கான்ஃபிடென்ட்டா சொல்றேன் அப்படினா இதுக்கு கார்னர் திருப்ப வேண்டிய அவசியமே இல்ல. எல்லாரும் வந்து கார்னர் திருப்பறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. பிகினர்ஸா இருக்கிறவங்களுக்கு அது எங்கன அப்படிங்கிறது தெரியாது. இதுக்கு வந்து கார்னர் திருப்ப வேண்டிய அவசியமே இல்லை. இன்னொரு பிளஸ் இந்த கூடையில என்ன அப்படின்னா நம்ம வந்து கிராஸ் கட் மெத்தட்ல தான் போட போறோம். ஸோ அதனால போடுறது ரொம்ப ஈஸி. ஏன் கிராஸ் கட் மெத்தட் ஈஸி, ரன்னிங் ஒயர் கஷ்டம் அப்படின்னு சொல்றேன்னா, ரன்னிங் ஒயர்ல நமக்கு வந்து ரன்னிங் ஒயர் வந்து தனியா பண்டலோட ஜாயிண்டா இருக்கும். அதுல போட்டுட்டு வரும்போது நமக்கு சிக்கல் விழுகிறதுக்கு ரொம்பவே சான்சஸ் இருக்கு. அதுலயே நிறைய டைம் நமக்கு வந்து ஸ்பாயில் ஆயிடும். அதனால அந்த சிக்கல் எடுக்கிறதுக்கே நம்மளுடைய நிறைய டைம் வந்து ஸ்பாயில் ஆயிடும். அதனால வந்து இந்த மெத்தட்ல நீங்க போட்டீங்க அப்படின்னா பெரிய சைஸ் கூடையாவும் உங்களுக்கு கிடைக்கும். ஃபாஸ்டாவும் போட்டு முடிச்சிடலாம். கம்மியான ஒயர்கள் இருந்தாலே போதும். இந்த கூடை போடுறதுக்கு ஆஃப் ஒயிட் கலர்ல ஹாஃப் ரோல் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா 6 கலர்ல துண்டு ஒயர்கள் நான் எடுத்திருக்கேன். ஒரு துண்டு ஒயர் பீஸும் 5.5 அடி இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. இது வந்து அப்ராக்சிமேட் அளவு தான். மினிமம் 5.5 அடியாவது இருக்கணும். துண்டு ஒயர் வந்து நான் இதுல வந்து 6 கலர் நான் யூஸ் பண்ணிருக்கேன். போதும். 2 ஒயர்கள் தேவைப்படும் ஒவ்வொரு கலர்லயும். அப்ப 11 அடி. அப்ப 11 அடி ஒயர் இருந்தா போதும். அந்த அளவுக்கு நீங்க ஒயர் வந்து ஒவ்வொரு கலர்லயும் தேவைப்படும். உங்களுக்கு நல்ல குவாலிட்டியான பிளாஸ்டிக் ஒயர்கள் தேவைப்படுது அப்படின்னா எங்க வெப்சைட்ல வாங்கிக்கலாம். இந்த கூடையே நான் ஆன்லைன்ல உங்களுக்கு டீடைலா இன்னுமே இதுலயே நான் நல்ல டீடைலா தான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு இன்னுமே டீடைலா நான் சொல்லி தரணும் அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப்ல சேட் பண்ணுங்க. நான் வந்து டீடைல் சொல்றேன். இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோக்களை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுக்கு வந்து ஆஃப் ஒயிட் கலர்ல 1/2 ரோல் ஒயர் எடுத்திருக்கேன். இந்த ஒயரை வந்து ஃபர்ஸ்ட் மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம். மெஷர்மெண்ட் வந்து உடன் ஸ்கேல்ல அளவெடுங்க. 6.25 அடி எடுத்துக்கோங்க. 6 தடவை வந்து இந்த மாதிரி அளவு எடுத்துட்டு 3 இன்ச் எடுத்துக்கோங்க. அப்ப வந்து நமக்கு 6.25. நீங்க இன்ச் டேப்ல அளவு எடுத்தீங்க அப்படின்னா 125 சென்டிமீட்டர் அளவு எடுத்துக்கோங்க. அளவு எடுத்துட்டு இந்த மாதிரி மெஷர்மெண்ட் எடுத்துட்டு கட் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு ஒயர் இந்த மாதிரி மெஷர்மெண்ட் எடுத்தா போதும். அடுத்தடுத்த ஒயர்கள் இந்த ஒயரை வச்சு இந்த மாதிரி அளவு எடுத்து கட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி 16 ஒயர்கள் கட் பண்ணிக்கோங்க. 16 ஒயர்களை கட் பண்ணிட்டு அது ஈக்குவலா மடிச்சிட்டு இந்த மாதிரி ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுக்கோங்க. இல்ல கட்டி வச்சுக்கோங்க. அப்பதான் வந்து நாட் போடுறதுக்கு நமக்கு ஈஸியா இருக்கும். இனி ரன்னிங் ஒயரை எடுத்துக்கலாம். மீத வந்து கொஞ்சம் ஒயர் ரன்னிங் ஒயர் இருக்கு. அதை எடுத்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம். 2.5 அடி அளவு எடுத்துக்கோங்க. அப்ப 2.5 அடி அளவு எடுத்துட்டு நீங்க வந்து நாட் போட ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஃபோல்டு பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. மேல இருக்க வலுவலுப்பான பகுதி வந்து 2.5 அடி இருக்கும். கீழே இருக்கிற ஒயர் வந்து நமக்கு பண்டலோட ஜாயிண்டா இருக்கும். இந்த மாதிரி இடது கையில பிடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா வலது கையில வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அதுல இருந்து ஒரு ஒயரை எடுத்துக்கோங்க. அது ஈக்குவலா தான் மடிச்சிருக்கு. அதை வந்து இதுக்கு மேல போட்டுட்டு ரன்னிங் ஒயரை வந்து இந்த மாதிரி மேல வச்சுக்கோங்க. கீழே இருக்கிற ஒயரை வந்து இந்த லூப்குள்ள விட்டுட்டு நாட் வந்து இழுத்து டைட் பண்ணலாம். இதுல பாத்தீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடு இருக்கிறது 2.5 அடி இருக்கு. ரைட் சைட்ல இருக்கிறது வந்து பண்டலோட ஜாயிண்டா இருக்கு. இந்த மாதிரி கவனமா வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் முக்கியமா கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா இந்த நாட்ல வந்து இந்த 2 ஒயர்களும் மேலே கீழே இருக்கு பாருங்க. இந்த 2 ஒயர்களும் ஈக்குவலா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஈக்குவலா இல்லைன்னா கொஞ்சமா லூஸ் பண்ணி எந்த பகுதியில அதிகமா இருக்கோ அந்த பகுதியில லூஸ் பண்ணி கீழ்பக்கமா தள்ளினீங்கன்னா நமக்கு ஈக்குவல் ஆயிடும். செக் பண்ணிட்டு நாட் போடுங்க. இந்த ஒரு லைன் மட்டும் எல்லா நாட்ஸையும் நீங்க செக் பண்ணிட்டு தான் போடணும். நாட் வந்து நல்லா டைட்டா இழுத்துடுங்க. இனி அடுத்த நாட் போடலாம். அடுத்த நாட் வந்து இந்த லெஃப்ட் சைட்ல இருந்து ரைட் சைடு போற மாதிரி தான் பார்த்து போட்டு வரணும். எப்போதுமே வந்து நாட்ஸ் போடும்போது லெஃப்ட் சைட்ல இருந்து ரைட் சைடுக்கு வந்து நாட்ஸ் போடணும். இப்ப ரன்னிங் ஒயரை ஃபோல்டு பண்ணி வச்சுட்டு கட் பண்ணி வச்சிருக்க ஒயரை அதுக்கு மேல போட்டுட்டு அதுக்கப்புறமா ரன்னிங் ஒயரை வந்து இதுக்கு மேல வச்சுட்டு கீழே இருக்கிற ஒயரை லூப்குள்ள விட்டுட்டு நாட் போட்டுக்கோங்க. நாட் வந்து நல்லா டைட் பண்ணிக்கோங்க. இதுலயும் வந்து நீங்க செக் பண்ணிக்கணும்.
இதே மாதிரி இந்த லைன் ஃபுல்லா இருக்கிற எல்லா ஒயர்களையும் நாட்ஸ் போட்டு வந்துருங்க. மொத்தம் 16 ஒயர்கள் இருக்கு இல்லையா, 16 ஒயர்களையும் நாட் போட்டு வச்சிருக்கேன். நம்ம வந்து ஈக்குவலா மடிச்சு ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுக்கிறதுனால இதுல இருந்து எடுத்து போடுறது ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்ப பாருங்க, ஒரு லைன் வந்து நான் போட்டு முடிச்சிட்டேன். இனி வந்து ரன்னிங் ஒயர் இருக்கு இல்லையா, இத வந்து நம்ம கட் பண்ணிடலாம். நம்ம ஆல்ரெடி எடுத்த 2 அடி அளவே எடுத்துட்டு கட் பண்ணிருங்க. இப்போ ஒரு லைன் போட்டு முடிச்சாச்சு. இனி வந்து ரன்னிங் ஒயர் வந்து ஒரு நாட் போட்டு வச்சுக்கலாம். அப்பதான் வந்து இது சென்டர் லைன் அடையாளம் தெரியும். நாட் போட்டு வச்சுட்டு இனி மேலையும் கீழையும் நம்ம லைன்ஸ் வந்து போட்டு வரணும். ரன்னிங் ஒயர் வந்து ஹாஃப் ஒயிட் கலரை எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அடுத்த லைன் வந்து போட ஆரம்பிக்கலாம். அடுத்த லைன் வந்து மாதிரி அதே அளவு எடுத்துக்கலாம். 2 அடி அளவு எடுத்துட்டு ரன்னிங் ஒயரை ஃபோல்டு பண்ணிட்டு இந்த ஃபர்ஸ்ட் ஒயரை இதுக்கு மேல சுத்திட்டு நாட் போட்டுக்கோங்க. ஒவ்வொரு நாட்டும் நல்லா டைட்டா இழுத்து போடுங்க. இந்த நாட் போட்ட பின்னாடி அடுத்த நாட்டும் அதே போல போட்டு வரலாம். இதேதான் வந்து நம்ம கண்டினியூஸா வரும். ஒரு லைன் போட்டு முடிச்சதுமே நம்ம வந்து ரன்னிங் ஒயரை 2 அடி எடுத்து கட் பண்ணிடலாம். இது சென்ட்ரல் லைன்ல இருந்து மேல 3 லைனும் கீழே வந்து 4 லைனும் போட்டுக்கோங்க. மொத்தம் வந்து இந்த பேஸ்ல 8 லைன் போடணும். வந்து இந்த மாதிரி டிசைன் நமக்கு வர்றதுனால நம்ம எப்போதுமே இதோட பேஸ் வந்து 4, 8, 12 இந்த மாதிரி எண்ணிக்கையில தான் இந்த பேஸ் போடணும். வேற எண்ணிக்கையில போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சரியா வராது. இந்த மாதிரி நான் வந்து போட்டு முடிச்சிட்டேன். 8 லைன் போட்டு முடிச்சிருக்கேன். 2 சைட்லயும் ரன்னிங் ஒயர் வந்து 2 அடி விட்டு கட் பண்ணிருக்கேன். நமக்கு வந்து பேஸ் இப்படி கிடைச்சிருக்கு. இப்ப இந்த பேஸ் உடைய மெஷர்மெண்ட் பார்க்கலாம். இந்த பேஸ் பாத்தீங்கன்னா நீளத்துல 7 இன்ச் இருக்கு, அகலத்துல 3 இன்ச் பக்கம் வருது. பாருங்க, இந்த மாதிரி நல்ல பேஸ் வந்து இது அகலமா வரும். இனி வந்து மேல எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக நான் வந்து எல்லா கலர்ல இருந்து ஒயர் எடுத்து வச்சிருக்கேன். இதுல வந்து தனித்தனியா நான் ஒயர்கள் எடுத்து வச்சிருக்கேன். எதையுமே வந்து நான் மெஷர்மெண்ட் எடுத்துக்கல. இது போடும் போதே நம்ம மெஷர்மெண்ட் எடுத்துட்டு போட்டுக்கலாம். இப்ப வந்து ஃபர்ஸ்ட் வந்து இங்க இருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஒயர் இருக்கு இல்லையா, இதுல வந்து நம்ம மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம். நான் ஃபர்ஸ்ட் வந்து ஆரஞ்சு கலர் ஒயர் எடுத்துருக்கேன். இந்த ஆரஞ்சு கலர் ஒயர் எடுத்துட்டு இந்த ஃபர்ஸ்ட் ஒயருடைய மெஷர்மெண்ட் எடுத்துட்டு ஆரஞ்சு கலர் ஒயரை ஃபோல்டு பண்ணிக்கலாம். நம்ம பேஸ்ல எப்படி ரன்னிங் ஒயரை ஃபர்ஸ்ட் ஃபோல்டு பண்ணமோ அதே மாதிரி இதை ஃபோல்டு பண்ணிக்கலாம். இதுல வந்து மேல இருக்கிற இந்த வலுவலுப்பான பகுதி வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஒயர் என்ன மெஷர்மெண்ட் இருக்கோ அதே அளவுல இருக்கு. கீழே இருக்கிற சொரசொரப்பான பகுதி வந்து பண்டலோட ஜாயிண்டா இருக்கு. இந்த மாதிரி இடது கையில புடிச்சிட்டு இந்த ஃபர்ஸ்ட் ஒயரை அதுக்கு மேல சுத்திட்டு நாட் போடுங்க. வந்து நல்லா டைட்டா இழுத்து போடுங்க. இந்த மாதிரி 4 நாட் வந்து ஆரஞ்சு கலர் ரன்னிங் ஒயர் யூஸ் பண்ணி போட்டுருங்க. 4 நாட் போட்ட பின்னாடி லாஸ்ட் இந்த 4th ஒயர் இருக்கு இல்லையா, அதனுடைய மெஷர்மெண்ட் எடுத்துட்டு இந்த ஆரஞ்சு கலர் ஒயரை கட் பண்ணிருங்க. இப்ப பாருங்க, ஒரு பார்ட் வந்து நான் போட்டு முடிச்சிட்டேன். இந்த 6 ஒயர்களையும் நம்ம செப்பரேட்டா வச்சுக்கணும். இந்த 6 ஒயர்களையும் நம்ம வந்து ஒரு நாட் போட்டு வச்சுக்கோங்க. நம்ம ஒவ்வொரு பார்ட்லயும் ஒவ்வொரு கலர் வந்து போட போறோம். ஓகேவா? இனி வந்து அடுத்து வந்து பிங்க் கலர் எடுத்துக்கலாம். பிங்க் கலரும் இதே மாதிரியே இந்த 6 ஒயர்களை ஃபோல்ட் பண்ணி வச்சுட்டோம் இல்லையா, அதுக்கு அடுத்து இருக்கிற 4 ஒயர்களை நம்ம எடுத்துக்கலாம். அதுல இருந்து ஃபர்ஸ்ட் இருக்கிற ஒயரை வந்து இந்த மாதிரி அளவு எடுத்துக்கிட்டு எப்பவும் போடுற மாதிரியே அதை வந்து ஃபோல்டு பண்ணிக்கலாம். இதுலயும் அந்த ஃபர்ஸ்ட் இருக்கிற ஒயருடைய மெஷர்மெண்ட் வந்து அந்த மேல இருக்க வலுவலுப்பான பகுதியில இருக்க ஒயர் இருக்கு, கீழே இருக்கிற ஒயர் வந்து பண்டலோட ஜாயிண்டா இருக்கு. மாதிரி வச்சுட்டு இதுலயும் 4 நாட் வந்து போட்டுக்கலாம். எல்லா நாட்ஸுமே நல்லா டைட்டா இழுத்து போடுங்க. 4 நாட் போட்ட பின்னாடி அடுத்து வந்து அந்த 4th ஒயர் இருக்கு இல்லையா, அதே அளவுக்கு மெஷர்மெண்ட் வந்து இந்த பிங்க் ஒயரை எடுத்துட்டு கட் பண்ணிடலாம். இனி அடுத்து இதையும் நாட் போட்டு வச்சுக்கோங்க. இனி அடுத்து வந்து கிரீன் கலர் ஒயர் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு பார்ட்டுக்கும் ஒவ்வொரு கலர் ஒயர் வந்து ஜாயின் பண்ணிட்டு வாங்க.
இப்ப பாருங்க எல்லா இடத்துலயும் சுற்றிலும் நான் வந்து ஒயர்கள் ஜாயின் பண்ணிட்டேன். பாருங்க இந்த இடத்துல நான் ரெட் கலர் ஆரம்பிச்சிருக்கேன், லாஸ்ட்ல வந்து இந்த இடத்துல நான் ஆரம்பிச்சிருக்கேன். இந்த மாதிரி நான் வந்து பேஸ் வந்து ஆப்போசிட் சைட்ல வந்து கலர்ஸ் வந்து நான் மாத்தி போட்டிருக்கேன். இனி அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணும் அப்படின்னா, இதுல வந்து கார்னர்ல வந்து எந்த சேஞ்சஸும் பண்ண தேவையில்லை. 4 வயர்கள்ல இந்த மாதிரி நாட் போட்டு வர வேண்டியது, வேற எந்த மாற்றமும் பண்ண தேவையில்லை. அதனால வந்து கார்னர் திருப்பறதுங்கிற ஒரு விஷயமே இதுல வந்து இல்லை. இனி வந்து அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் வந்து 4 வயர் வந்து ஆஃப் ஒயிட் கலர் இருக்கு பாருங்க, இதை ரெண்டையும் சேர்த்து நம்ம கிராஸ் நாட் போட போறோம். ஃபர்ஸ்ட் இருக்க ஆரஞ்சு கலர் வயர்ல போடக்கூடாது, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வந்து 2 ஆஃப் ஒயிட் கலர் எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் ஒயரை ஃபோல்டு பண்ணிட்டு ரெண்டாவது இருக்க ஒயரை அதுக்கு மேல சுத்திட்டு நாட் போடுங்க. இந்த மாதிரி நாட் போடும்போது கீழே வந்து நமக்கு முக்கோண வடிவமா கிடைக்கும். இந்த லைன் ஃபுல்லாவே இந்த மாதிரி தான் கிடைக்கும். அடுத்த லைன்ல வந்து நமக்கு வந்து இந்த மாதிரி கிடைக்காது, சரியாயிடும். அதனால இந்த லைன்ல இப்படி வருது அப்படிங்கிறது எந்த ப்ராப்ளமும் இல்லை. இப்ப பாருங்க ஒரு நாட் போட்டேன், நல்லா டைட் பண்ணிடுங்க. அடுத்து வந்து அடுத்து இருக்க 2 ஒயர்களையும் இதே மாதிரி கிராஸ் நாட் போட்டுக்கோங்க. இப்ப 2 நாட் வந்து நான் போட்டு முடிச்சிட்டேன். இனி அடுத்து வந்து ஒயர்கள் வந்து எக்ஸ் ஷேப்ல மீட் ஆகுது பாருங்க. ஆரஞ்சு கலர் ஒயரும் பிங்க் கலர் ஒயரும் இந்த மாதிரி மீட் ஆகுது. இந்த இடத்துலயும் கிராஸ் நாட் போட்டுக்கோங்க. அவ்வளவுதான். இதே மாதிரியே எல்லா இடத்துலயுமே கிராஸ் நாட் போட்டு வந்துருங்க. 4 ஆஃப் ஒயிட் கலர்ல 4 ஆஃப் ஒயிட் கலர் இருக்கும், அதுல வந்து 2 கிராஸ் நாட் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா 2 ஒயர் வந்து கிராஸாவே நமக்கு மீட் ஆகும், அதுலயும் ஒரு நாட் போட்டுக்கோங்க. இதே மாதிரி சுற்றிலும் போட்டுவாங்க. இப்ப பாருங்க சுற்றிலும் நான் இந்த மாதிரி நாட் போட்டேன். இனி வந்து பெருசா சேஞ்சஸ் எதுவுமே இல்லை, எல்லா இடத்துலயும் கிராஸ் நாட் போட்டு வர வேண்டியதான். 2 ஒயர்கள் எக்ஸ் ஷேப்ல மீட் ஆயிட்டு இருக்கும், அதுல எல்லாமே போட்டு வரலாம். கிராஸ் நாட் தான் போட்டு வரணும். நீங்க வந்து லைனா போடணும்னு கூட அவசியம் இல்லை, கிராஸா நம்ம போட்டு வந்தா கூட உங்களுக்கு வந்து ஹைட் வந்து கிடைச்சிடும். பாருங்க இப்ப வந்து நான் இவ்வளவு தூரம் போட்டிருக்கேன். இனி அடுத்த லைன்ல இருந்தும் நம்ம ஆரம்பிக்கலாம். அடுத்த லைன்ல பாத்தீங்கன்னா எக்ஸ் ஷேப்ல ஒயர்கள் மீட் ஆகுது பாருங்க, இதுல இருந்து நம்ம வந்து நாட் போடலாம். நம்ம ரன்னிங் ஒயர் கொடிகள்ல தான் வந்து லைனா போட்டு வரணும் அப்படிங்கிற ரூல்ஸ் இருக்கு. இதுல வந்து எந்த சேஞ்சஸும் இல்லை, இதேதான் வந்து கண்டினியூஸா நம்ம போட்டு வரணும். உங்களுக்கு வந்து எவ்வளவு ஹைட் வேணுமோ அவ்வளவு ஹைட் வந்து போட்டு வந்துருங்க. ஒயர் வந்து லென்த்தா தான் இருக்கும். இதுல இருக்க இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, நம்ம கிராஸ் கட் கொடிகள் போடும்போது எல்லா ஒயர்களும் நமக்கு ஈக்குவலா வராது. ஒரு ஒயர் அதிகமாகவும் ஒரு ஒயர் கம்மியாகவும் வந்துடும். அதனால ஹைட் போடும்போது நமக்கு வந்து சில இடங்கள்ல ப்ராப்ளம் வர வாய்ப்பு இருக்கு. அதிகமா ஒயர் எடுத்துக்க வேண்டிய அவசியம் இருக்கு. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, எல்லா ஒயர்களும் நமக்கு ஈக்குவலா தான் வரும், எந்த சேஞ்சஸும் வராது. ஒரு ஒயர் அதிகமாவோ ஒரு ஒயர் குறைவாவோ வராது. அதனால வந்து நீங்க வந்து இந்த மாதிரி கூடைகள் போடும்போது ஹைட் நல்லாவே போட்டுக்கலாம். நான் வந்து இந்த கூடை வந்து ஃபுல் ஹைட்டும் நான் போட்டு கம்ப்ளீட் பண்ண பின்னாடி அடுத்து என்ன பண்ணோம் அப்படிங்கறத சொல்றேன். இப்ப பாருங்க இவ்வளவு தூரம் நான் போட்டு முடிச்சிருக்கேன். இதை வந்து பின்பக்கமா திருப்பி வச்சுட்டு நம்ம வந்து ஒயரை இன்செர்ட் பண்ணா நமக்கு ஈஸியா இருக்கும். அதனால திருப்பி வச்சிருக்கேன். எப்படி இன்செர்ட் பண்றது அப்படிங்கறத பாருங்க. இதுல பாத்தீங்க அப்படின்னா 2 ஒயர்கள் வந்து இந்த மாதிரி நமக்கு ரைட் சைட்ல ஒன்னும் லெஃப்ட் சைட்ல ஒன்னும் இருக்கும். ரைட் சைட்ல இருக்கிறத ரைட் சைட்லயே நீங்க சொருகிடுங்க. லெஃப்ட் சைடு வந்து கிராஸா சொருக வேணாம். ரைட் சைட்ல பாத்தீங்க அப்படின்னா 1 2 3 இந்த 3rd ரோல இன்செர்ட் பண்ணிடுங்க. இன்செர்ட் பண்ணிட்டு நல்லா டைட்டா இழுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா லெஃப்ட் சைடு இருக்கிற ஒயரை இந்த இடத்துல 3வது ரோல வந்து இன்செர்ட் பண்ணிக்கோங்க. இன்செர்ட் பண்ணிட்டு நல்லா இழுத்து டைட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா எல்லா ஒயரையும் இன்செர்ட் பண்ணுங்க. நீங்க வந்து ஒரு ஒயரை மட்டும் இன்செர்ட் பண்ணிட்டு இழுத்துட்டு அதுல இருக்கிற மீத ஒயர்கள் எல்லாம் இன்செர்ட் பண்ணீங்க அப்படின்னா ஒரு பக்கமா இழுத்துட்டு இருக்கும். அதனால 2 பக்கமுமே நீங்க வந்து 3rd ரோல வந்து சொருகி விட்டுட்டு அதுக்கப்புறமா மீதம் இருக்க ஒயர்களை இன்செர்ட் பண்ணுங்க. இதே மாதிரி எல்லா ஒயர்களையும் சொருகிட்டு கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிட்டு நேராக்கிக்கலாம். இப்ப பாருங்க நான் நேராக்கிட்டேன்.
இதுல பாருங்க நல்ல ஹைட் கிடைச்சிருக்கு. இதுல இருந்து பாத்தீங்க அப்படின்னா கிராஸா நம்ம கவுண்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 21 knots வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. பேக் வந்து நல்லா ஹைட்டா கிடைச்சிருக்கு. இதுக்கு வந்து ஹேண்டில் போடணும். ஹேண்டில் வந்து நான் முறுக்கு ஹேண்டில் தான் போட போறேன். முறுக்கு ஹேண்டில் எப்படி போடுறது அப்படிங்கறது நெக்ஸ்ட் வீடியோல அப்லோட் பண்றேன். இதுவரையும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணி கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.